வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தற்போது சட்டத்தில் மேலும் 3 திருத்தங்கள் செய்யப்பட்டு வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா வரையறுக்கப்பட்டு உள்ளது. இந்த திருத்த மசோதா கடந்த மார்ச் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. வெளிநாட்டு நன்கொடைகள் மூலம் எந்த மாநிலத்தில் என்னென்ன தொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்பதை தொண்டு நிறுவனங்கள் உறுதிமொழி பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும். வெளிநாட்டு நன்கொடைகளை ஒருபோதும் மதமாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், என்ஜிஓக்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டால் வெளிநாட்டு நன்கொடைகளால் உருவாக்கப்பட்ட என்ஜிஓக்களின் சொத்துக்களை அரசு நிர்வாகமே கையாளும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய புள்ளி விவரத்தின்படி நாடு முழுவதும் 22,498 என்ஜிஓக்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 15,212 என்ஜிஓக்களின் பதிவு காலாவதியாகி உள்ளது. சுமார் 14,449 என்ஜிஓக்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. FCRA மசோதாவின் மூலம் உரிமப்பதிவு ரத்து செய்யப்பட்ட என்ஜிஓக்களின் சொத்துக்களை அரசு நிர்வாகம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதை காரணத்தை சுட்டிக்காட்டி பல்வேறு கிறிஸ்தவ, முஸ்லிம் மத சார்ந்த என்ஜிஓக்களும் மசோதாக்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. வரும் 13ஆம் தேதியுடன் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரும் நிறைவடைகிறது. அதற்குள்ளாக FCRA மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டியும் வருகிறது. இந்த மசோதாவை நிறைவேற்ற மக்களவை, மாநிலங்களவையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போதிய பலம் உள்ளது. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சி தனது எம்பிக்களுக்கு கொறடா உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதில் காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் ஆகஸ்ட் 10, 11, 12 தேதிகளில் கண்டிப்பாக மக்களவை, மாநிலங்களவையில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக FCRA மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதாவை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.